அவர் எந்த துணியில பேசியிருந்தாலும் இதே திருமாவளவன் புரட்சி தலைவி அம்மா வந்து என்னை சகோதரனாக வழி நடத்தினாங்க. அவங்க என்ன நடத்தின மாதிரி யாரும் தெரியல. இன்னைக்கு வந்து ஒரு அமைச்சர் கண்ணப்பன் கூட பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வைக்கிறாரு. அவருக்கு இணையா சேர கூட உட்கார வைக்காத ஒரு நிலையில இருந்துகிட்டு அவர் இன்னைக்கு வந்து அந்த புரட்சி தலைவி அம்மா வந்து சட்டசபையிலே சொன்னாங்க, நான் பாப்பாத்தி 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 தான். அவங்க அவர் குறிப்பிடக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, திராவிட இயக்கத்துல பார்ப்பனியத்தை புகுத்துனது எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இங்க திராவிட இயக்கத்துல பார்ப்பனியத்தை புகுத்து சொன்னா அவருக்கு வந்து திராவிட இயக்கத்தை பத்தி வரலாறும் தெரியல, பார்ப்பனியத்தை பத்தியும் புரியல. இன்னும் சொல்ல போனா அவர் வந்து இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு ஒரு குழம்பி போயிருக்காரு. திராவிட இயக்கத்துல எத்தனை பார்ப்பனிய கருத்தியலாளர்கள் இருந்திருக்காங்க. திராவிட இயக்கத்துல பார்ப்பனிய கருத்தியலாளர்கள் இல்லையா? என்னால பட்டியலே சொல்ல முடியும். நீங்க வந்து பிறப்பின் அடிப்படையில் யாரையும் எந்த இழிவும் படுத்தக்கூடாதுன்னா நீ எதுக்கு பிறப்பின் அடிப்படையில் அவங்க பார்ப்பனியம் என்பது அண்ணாவே என்ன சொன்னாரு, பார்ப்பனியன்றது ஒரு கொள்கை. ஆட்களை வச்சு அதை முடிவு பண்ணாதீங்க, அந்த கொள்கை அடிப்படையில அதை முடிவு பண்ணணும். இன்னைக்கு கருணாநிதி முதலமைச்சர் சொல்ல ஆர்பி குகனை வந்து அட்வைசரா வச்சிருந்தாரு பார்ப்பனியத்தை நம்பி. இன்னைக்கு அவர் போட்டிருக்க குழுவில் எல்லாத்துலயும் பார்ப்பனியர் இல்லையா?